சில நாட்களுக்கு முன்னால இங்க தலைமைச் செயலாளர் கூட வரவேற்புரை ஆற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார். மாநில திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு அறிக்கையை கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்தார். அதுல தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு ஆய்வுகள் முடிவுகள் எல்லாம் அதுல சொல்லியிருந்தாங்க. புதுமை பெண் திட்டத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க என்பதை நான் ஆர்வமாக எடுத்து படிச்சு பார்த்தேன். அதை படிச்சப்போ எனக்கு மன நிறைவா இருந்துச்சு. மாதந்தோறும் நம்ம 1000 ரூபாய் வழங்குறதுனால ஆண்டுக்கு ஆண்டு கல்லூரிகள மாணவிகள் கூடுதலாக சேர தொடங்கி இருக்கிறாங்க என்கிற விவரம் அந்த அறிக்கை இருந்துச்சு. நாங்க இந்த திட்டத்தை உருவாக்கின நோக்கம் நிறைவேறிச்சு நான் பெருமைப்பட்டேன். பணம் இல்லாம படிப்பு நிறுத்தின பல்லாயிரம் மாணவியர்கள் கல்லூரியை நோக்கி வர தொடங்கி இருக்காங்க. உங்களுடைய படிப்புக்கு மட்டுமல்ல, எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன். மாணவிகளுக்கு மட்டும்தானா, மாணவர்களுக்கு இல்லையா அப்படின்னு மாணவர்கள் கேட்டாங்க. முந்தைய ஆட்சியாளருடைய நிர்வாக திறமையின்மையால் ஏற்பட்ட நிதி நெருக்கடி ஒரு பக்கம், ஒத்துழைப்பு தராத ஒன்றிய அரசு அது ஏற்படுத்துகிற சிக்கல் அது ஒரு பக்கம். ஆனா அதை பத்தி கவலைப்படாம தமிழ் புதல்வர் திட்டத்தை நாங்கள் தொடங்கணும். மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கணும். எந்த அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு கணக்கு பார்க்க மாட்டாங்க. அப்படித்தான் உயர்கல்விக்கான திட்டங்களாக எந்த நெருக்கடி இருந்தாலும் அதை நிறைவேற்றியே தீருவேன். கடந்த 9/8/2024 அன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அரசு கலைக்கல்லூரியில தமிழ் புதல்வன் திட்டத்தை நாங்க தொடங்கணும். அதை தொடங்கினதிலிருந்து சுமார் 3,52,000 மாணவர்கள் பயனடைஞ்சு வராங்க. இன்று வரை மாணவர்களுக்கு உதவித்தொகையாக 143 கோடியே 41 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. 360 கோடி ரூபாயை இந்த திட்டத்துக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். அடுத்து அரசு பள்ளி மாணவியருக்கு மட்டும்தானா, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு கிடையாதான்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில படிச்சு உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவியருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குற வகையில இன்னைக்கு புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 75,000 மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்க போறோம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழப்பில்லை கான் என்று கும்மியடி என புதுமை பெண்கள் குறித்து பாரதி கண்ட கனவை புதுமை பெண் திட்டம் மூலமாக நம்ம திராவிட மாநில அரசு நனவாக்கி இருக்கு. இதோட நோக்கம் பள்ளியோட படிப்பை நிறுத்த வேண்டிய சூழலில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு நம்ம ஆட்சியில மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கிறதுனால அவர்கள் கல்லூரிக்கு நுழைகிறார்கள். ஒரு ஆண் கல்லூரிக்குள் நுழைஞ்சா அது கல்வி வளர்ச்சி, அதுவே ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைஞ்சா அது சமூக புரட்சி. அந்த வகையில் புதுமை பெண் திட்டத்தால் தமிழ்நாட்டில் உயர்கல்வி முடிக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும். அறிவுத்திறன் கூடும், திறமைசாலைகள் அதிகமாக உருவாகுவாங்க. அதன் காரணமாக நம்ம தமிழ்நாட்டை தேடி உலக முன்னணி நிறுவனங்கள் தொழில் தொடங்க வருவாங்க. ரொம்ப முக்கியமா பாலின சமத்துவம் ஏற்படும், குழந்தை திருமணங்கள் குறையும், பெண்கள் அதிகாரம் பெறுவாங்க, பெண்கள் படிப்பால அவர்கள் தலைமுறையே காக்கப்படும்.